உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு நீங்க டெய்லி வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனாலும் உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கவே முடியலையா? அப்டின்னா, நீங்க வாக்கிங் பண்றதுக்கு பதிலா, இந்த எக்ஸர்சைஸ நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா குறைக்க முடியும். அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்க அப்டின்னா, வெயிட் வந்து ஓவர் வெயிட்டா அதிகமாவே இருக்கிறாங்க. இவங்கலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு டாக்டரோட சஜஷன் இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்டின்னாவே, அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, வெயிட்ட குறைக்கணும் அப்டின்னா, வாக்கிங் போங்க அப்டின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வாக்கிங் போவாங்க. அவங்களோட வெயிட் வந்து குறையும்னு நெனச்சு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களோட வெயிட் குறைஞ்சிருக்காது. அதனாலேயே வந்து வாக்கிங் போனா நம்மளோட வெயிட் குறையாது அப்டின்னு சொல்லி வாக்கிங்க வந்து ஸ்கிப் பண்ணிருவாங்க. நெறைய பேருக்கு எப்படி முறையா வாக்கிங் பண்ணணும் அப்படின்றதும் தெரியறதில்ல. வாக்கிங் மட்டும் பண்ணாவே நம்மளோட வெயிட்ட குறைக்க முடியுமா? இல்ல வாக்கிங் பண்ணா நம்மளோட வெயிட் ஈஸியா குறையுமா? இல்ல மத்த எக்ஸர்சைஸோ இல்ல ஜிம்முக்கோ போனா நம்மளோட வெயிட் குறையுமா? அப்படின்றது நெறைய பேருக்கு டவுட்ஸா இருக்கும். நீங்க வாக்கிங் போனீங்கனாலுமே உங்களோட வெயிட்ட வந்து குறையும். வாக்கிங் எப்படி போணும் அப்படின்றது நெறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. வாக்கிங் எப்படி போணும் அப்படின்னா, நம்ம வாக்கிங் போம்போது நம்மளோட மசில் எல்லாமே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட கார்டியோ சிஸ்டமும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சயின்டிஃபிக்கா வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. நார்மலான எக்ஸர்சைஸோட கார்டியோ எக்ஸர்சைஸ் அதிகமா நம்ம செஞ்சோம் அப்டின்னா, நம்மளோட வெயிட்ட வந்து சீக்கிரமா வந்து நம்மளால குறைக்க முடியும் அப்டின்றத வந்து சயின்டிஃபிக்கா வந்து நிரூபிச்சிருக்காங்க. அப்ப இந்த வாக்கிங் அப்டின்றதும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சின்ன கார்டியோ எக்ஸர்சைஸ் தான். ஆனா நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, வாக்கிங் போம்போது மொபைல் பேசிட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட குரூப்பா சேர்ந்துட்டு, அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துலலாம் நடக்கணும். அந்த இன்டென்சிட்டி அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு நம்ம நடந்தோம்னா தான் நம்ம ஹார்ட் பீட் வந்து அதிகமா வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கலோரி வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் வந்து யாருமே ஃபாலோ பண்றதில்ல. வாக்கிங் போம்போது பேசிக்கிட்டு ஜாலியா இல்ல மெதுவா நடந்துக்கிட்டு, ஏதோ கடனுக்கு பண்றேன் நம்மளோட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நெறைய பேர் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட வந்து கண்டிப்பா உங்களால குறைக்க முடியாது. நெறைய பேர் வந்து இந்த வாக்கிங் போறதுக்கு வீட்ல இடம் இல்லாம அந்த மாரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்காகலாம் நான் ஒரு 5 எக்ஸர்சைஸ் மட்டும் நான் சொல்றேன். இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து ஒரே மாசத்துல உங்களோட வெயிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வரைக்கும் உங்களால குறைக்க முடியும். அது வந்து கண்கூடா உங்களாலயே பார்க்க முடியும். 5 எக்ஸர்சைஸ். அது என்னென்னன்னா, பிளாங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாடு, அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் அண்ட் ஜாக் எக்ஸர்சைஸு, அதுக்கப்புறம் புஷ் அப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹை நீ, அதுக்கப்புறம் பர்பி. இதெல்லாம் 6 எக்ஸர்சைஸ் நான் சொல்லியிருப்பேன். இதுல ஏதோ ஒண்ணு நீங்க ஆல்டர்னேட்டா மாத்தி ஸ்கிப் பண்ணி நீங்க செஞ்சுக்கலாம். இந்த எக்ஸர்சைஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி செய்யணும் அப்டின்னா, ரொம்ப நேரம் ரெஸ்ட் விட்டு அந்த மாரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு பிகினரா செய்யணும் அப்டின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலா வந்து எல்லா எக்ஸர்சைஸும் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸோ இல்ல 5 கவுண்ட்ஸோ அந்த மாரி நீங்க பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க செய்யலாம். ஒரு கொஞ்ச நாள் நம்ம அந்த எக்ஸர்சைஸ் வந்து உடம்புக்கு அடாப்ட் ஆகுற வரைக்கும் அந்த மாரி செய்யணும். அப்படி அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, அந்த எக்ஸர்சைஸ வந்து நம்ம டைம் வச்சு செய்யணும். டைம் வச்சு எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு 5 எக்ஸர்சைஸ் அப்படின்னா, அந்த 5 எக்ஸர்சைஸும் ஒரு 30 செகண்ட்ஸா நம்ம பிரிச்சுக்கணும். 30 செகண்ட்ஸ் வந்து ஜம்ப் அண்ட் ஜாக்ஸ் எக்ஸர்சைஸ் செய்யணும். இடையில ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் விடணும். அடுத்த 30 செகண்ட்ஸ் வந்து பிளாங்க் எக்ஸர்சைஸ் செய்யணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் விடணும். அடுத்து வந்து ஸ்குவாட் எக்ஸர்சைஸ் செய்யணும். இந்த மாரி எக்ஸர்சைஸ வந்து பிரிச்சு 30 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட்டு, ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்டு அப்படின்ற மாரி நம்ம பிரிச்சு ஒரு 5 எக்ஸர்சைஸும் செய்யணும். இது வந்து பிகினிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த எக்ஸர்சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தனும் ஆகும். கூடவே சேர்ந்து நம்மளோட கார்டியோ சிஸ்டமும் வந்து நல்லாவே ஃபங்ஷன் ஆகும். முன்னவே நான் சொன்னேன். கார்டியோ சிஸ்டம் எந்த அளவு நமக்கு வேலை செய்யுதோ, அந்த அளவு வந்து நம்மளோட ஃபேட் வந்து சீக்கிரமா பர்ன் ஆகும் அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்கா நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம பிளஸ்ஸு ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்லயும் ம ம ஈஸியா வந்து ஃபேட் லாஸ் நடக்கும். ப்ளஸ் நீங்க கார்டியோவும் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேட் வந்து சீக்கிரமா வந்து உங்களால பர்ன் பண்ண முடியும். ஒரு கொஞ்ச நாள் இத செஞ்சுட்டு, இதெல்லாம் நல்லா உங்களுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, இந்த டைமிங்க வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம். ஒரு 1 மினிட் வந்து ஜம்ப் அண்ட் ஜாக் செய்றது. இடையில வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விடுறது. அடுத்து வந்து ஒரு 1 மினிட் வந்து பிளாங்க் எக்ஸர்சைஸ் செய்றது. அந்த மாரி இந்த 5 எக்ஸர்சைஸுமே வந்து நீங்க ஆ ஆக்சுவலா எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்க செய்ற எக்ஸர்சைஸ் டைமிங்க விட ரெஸ்ட் டைம் வந்து கம்மியா இருக்கணும். எக்ஸர்சைஸ் டைம் வந்து அதிகமா இருக்கணும். இந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா தான், உங்களோட கார்டியோ சிஸ்டம் வந்து நல்லாவே வேலை செய்யும். உங்களோட ஃபேட்ட வந்து சீக்கிரமா பர்ன் பண்ண முடியும். உங்களோட மசிலும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக இது கூடவே சேர்த்து, நீங்க ப்ராப்பரா வந்து ஆ டயட்ட வந்து ஃபாலோ பண்றீங்க. ஒரு ரெகுலரான ஸ்லீப்ப ஃபாலோ பண்றீங்க. தண்ணி நெறைய குடிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா வந்து நம்ம ஆ டயட்ட வந்து கண்ட்ரோலா நம்ம எடுக்கும்போது, ஒரு கேலரி டெஃபிசிட்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்போது, கூடவே சேர்ந்து நம்ம எக்ஸர்சைஸ் செஞ்சோம் அப்படின்னா,
அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான கலோரியை விட அதிக கலோரி டெஃபிசிட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்டில் இருக்கக்கூடிய கலோரியை எடுத்து அது உடம்பு தானாகவே வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஈஸியாகவே வந்து நம்மளோட வெயிட்டை வந்து சீக்கிரமாக நம்மளால் வந்து குறைக்க முடியும். அதனால் இந்த எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணுங்க. கூடவே சேர்ந்து ஒரு ரெகுலரான ஒரு லைஃப் ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலராக தூங்குங்க. ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் இருந்து ஒரு ஆர்வமாக வந்து இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியும். பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு 5 எக்ஸசைஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு ஏற்கனவே வந்து நார்மலாக ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த கோஆர்டினேஷன்லாம் வந்துடும் ஃபஸ்ட்லேயே. ஆனால் வந்து நான் ஒரு பிகினராக இருக்கேன், இது வரைக்கும் எக்ஸசைஸே செய்யலை அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்காங்க. அதை கற்றுக்கிட்டு உடம்பு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் டைமிங்கை வந்து அதிகப்படுத்தி நீங்கள் செய்யலாம். அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு 1 மினிட்டே நல்லா செய்கிறேன் அப்படின்னும்போது 5 எக்ஸசைஸை வந்து ஒரு நிமிஷம்னும்போது 5 நிமிஷம் செஞ்சோம். இடையில 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் விட்டு செய்கிறோம் அப்படின்னா அடுத்து வந்து இதே வந்து செட்டாக நம்ம செய்யலாம். 5 எக்ஸசைஸும் வந்து செஞ்சுட்டு இடையில பிட்வீன் ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் 5 எக்ஸசைஸும் செஞ்சு அந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து அதிகப்படுத்தலாம். ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 20 to 30 மினிட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் வந்திருக்கும் இந்த எக்ஸசைஸை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் நல்லாவே வந்து மசில் கெயின் ஆகி ஃபிட்டாக இருப்பீங்க. கூடவே வந்து ஃபேட் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்டு அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸசைஸை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாது. டயட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னால் உங்களோட வெயிட்டை வந்து 21 நாளில் 5 கிலோ வரைக்கும் என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே எக்ஸசைஸ் வந்து உங்களோட பாடி வெயிட்டை வச்சியோ இல்லை வந்து சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எக்ஸசைஸ் வந்து என்னால் கஸ்டமைஸ் பண்ணி செய்ய வைக்க முடியும். அதுக்கப்புறம் டயட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக அந்த ஃபுட் எடுங்க இந்த ஃபுட் எடுங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக செலவு பண்ணாமல் ஈஸியாக நம்மளோட வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டுலேயே என்னென்ன நமக்கு தேவை அப்படின்றத அதிகப்படுத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல டயட் பிளானை வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.